ஆ, வணக்கம் மக்களே. நான் வந்து சொல்லிட்டே இருந்தேன் நான் என்னமோ கல்கி அப்படிங்கிறேன். என்னமோ கல்கி வந்தால் உலகம் அழிஞ்சிருங்கிறானோ, என்னமோ கல்கி வந்து ஒரு வெள்ளை குதிரையில் வருவார், அப்படி பெரிய இது இருக்குது அப்படி இப்படின்னு நானுங்க இன்னும் 1000 வருஷம் வாரன்னானோ. இவன் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ இலுமினாட்டிங்கிறான், அவனுங்கெல்லாம் கேங்கிறான், அவனுங்கெல்லாம் ஏலியன் ரேஸுங்கிறான், சம்மந்தமே இல்லாமல் கடவுள்கிட்ட வம்பு இழுத்தாங்க அப்படிங்கிறான். இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்லையே, சூன்யங்கிறான் இதுங்கிறானுங்க அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. எப்படி சொல்கிறது, அதாவது ஒரு நடிகர்கள் எல்லாமே கே, டாக்டர்ஸ் எல்லோரும் கே, இலுமினாட்டி எல்லோரும் கே, அவனுங்க வந்து எங்கே பார்த்தாலும் இருக்கானுங்க உலகம் பூரா. அவனுங்க தான் கவர்மெண்ட்டுங்கிற ஒன்று யூகே வழியாக ஃபார்ம் பண்ணி, யூகே எக்ஸ்பெடிஷன் அப்படிங்கிறதில் ஃபார்ம் பண்ணி உலகத்தையே கண்ட்ரோலில் வச்சுருக்கானுங்க அப்படின்னு ஏதோ சொல்கிறான். நம்புகிற மாதிரியே இல்லை. அவனுங்களுக்கெல்லாம் குழந்த இருக்குது, கொட்டி இருக்குது, எல்லா மீடியாவும் அவனுங்களெல்லாம் நல்லவனுங்க இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிளே வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஜஸ்ட்டு நம்ம சுதந்திரம் கிடச்சி ஒரு 75 வருஷம் ஆகுதுன்னே வச்சுக்கோங்க. 75 வருஷத்தில் இந்தியா பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு. இந்தியாவில் உலகமே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கு. எங்கே பார்த்தாலும் கரப்ஷன், எங்கே பார்த்தாலும் கடன். எல்லாருமே ஓப்பனாக சொல்லணுன்னா, சென்னையில் இருக்கிறவன், சென்னையிலன்னு இல்லை இப்போல்லாம் எங்கே பார்த்தாலும் தான், சென்னையில் இருக்கிறவனெல்லாம் நீங்கள் நினைப்பீங்க அவனுங்களாம் 2 லட்சம் சம்பளம் வாங்கணும், அவனாம் வெயிட்டான கை, அவனுங்களாம் 3 லட்சம் சம்பளம், வீடு இருக்குது, அது இருக்குது. அவன் வீடும் இஎம்ஐயில் தான் வாங்கியிருப்பான். அவனும் அந்த சம்பளத்தை நம்பி தான் அவனும் எதாவது வாங்கியிருப்பான், காரு, வீடு. எப்படி சொல்கிறது, இதெல்லாம் நம்ம எப்படி சொல்கிறது, இதுதான் சோஷியல் கண்டிஷனிங்கிறது. அதாவது நம்மளை வந்து ஒரு மாதிரி பாடம் அடிக்கிறானுங்க, அதுதான் உண்மை. நல்லா படி, 10th நல்லா படித்தா ஸ்கூல் +2 நல்லா கிடைக்கும், +2 நல்ல மார்க் எடுத்தால் நல்ல காலேஜ் கிடைக்கும், நல்ல காலேஜில் நல்ல மார்க் எடுத்தால் நல்ல கம்பெனி கிடைக்கும், நல்ல கம்பெனி கிடைச்சதுன்னா நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வேலை கிடைச்சி நான் சாகிற வரைக்கும் ஒரே வேலையை செஞ்சு சேர்த்து போங்கடா அம்மானுங்க. இதுதான் வாழ்க்கை. கடைசி வரைக்கும் அதே தான். என்ன, அதாவது வேலை பார்ப்பீங்க, மிஞ்சி போனால் என்ன ஒரு 10 வருஷம் வேலை பார்த்தா மேனேஜருக்கு அப்புறம் அவனுங்க உடம்புட்டானோ, அவனுங்க கீழே தான் இருக்கணும், கீழே தான் உலகமே இருக்குது. அவனுங்களாம் இலுமினாட்டி. மிஞ்சி போனால் என்ன, சம்பளம் அதிகமாக கொடுப்பானுங்க, அவ்வளோதான். எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது, எனக்குமே இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது. யாருக்கு தான் இல்லை உலகத்தில், அவனுக்கு அவங்க பிரச்சனை. உலகமே கஷ்டத்தில் தான் இருக்குது, அதுதான் உண்மை. யாருமே வாழவில்லை. அவர் எப்படி சொல்கிறது, ஆசைகள் அதிகமாக இருக்குது எல்லாருக்குமே. ஆசைகளை திணிக்கிறான உண்மையாக சொல்ல போனால். அந்த காலத்துலலாம் வெறும் கீபேட் ஃபோனு தான். நானே நோக்கியா C1 தான் வச்சுருந்தேன். அதுவும் அதெல்லாம் இருந்தப்போ நான்லாம் சந்தோஷமாக தான் இருந்தேன், பாட்டு மட்டும் கேட்பேன், ஜாலியாக இருந்தேன். இப்போல்லாம் ஃபோன் வந்தது, ஃபோன் வந்து எல்லாத்தையும் எடுத்துருச்சு. டச் ஃபோன் அப்போயே வந்தது, டச் ஃபோனு அப்போல்லாம் ஓடலை, ஏன்னா அது கொஞ்சம் காஸ்ட்லி. இப்போ வெறும் 5000 6000 டச் ஃபோனு, இன்டர்நெட்டு ஃப்ரீ, எல்லாம் பானு. இன்னும் உலகம் பயங்கரமான இது போயிட்டுருக்கு. 2K கிட்ஸ், 3K கிட்ஸ், 2.5 கிட்ஸ், வேஸ்ட்டு எல்லாமே. உண்மையாக சொல்லணும், இந்த சிஸ்டமே வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டு, வாழ்க்கையே வேஸ்ட்டு, ஏதோ வாழ்கிறதே வேஸ்ட்டுங்கிற மாதிரி போயிடுச்சு எனக்குலாம். அந்தளவுக்கு ரொம்ப கேவலமான ஒரு கவர்மெண்ட் சிஸ்டம். இந்த கவர்மெண்ட் சிஸ்டத்தை மாற்றணும்னு நினச்சப்போ இந்த மாதிரி பிரச்சனை. இப்போ என்னென்னா, அவனுக்கு ஒன்றும் திரும்ப அதான் சொல்லுவானுங்க, அதாவது இலுமினாட்டி எல்லாருக்கும் தான் இதெல்லாம் தெரியும், இந்த மாதிரி இந்த உண்மைகள்லாம். அதனால் அவங்களே வந்து ஒரு இல்லாத ஒரு இலுமினாட்டி என்னை வச்சு சொல்லி ஒரு ஒரு இது உண்டாக்கி அவனுங்களே வந்து திரும்ப ஆள போகிறானுங்க அப்படின்னு சொல்கிறானுங்க ஒரு பக்கம். இன்னொன்று என்னென்னா, நானும் வந்து அந்த நான் ஒரு இல்லை பைசெக்ஷுவலு, இல்லை நான் வந்து ஒரு இலுமினாட்டி, அப்படி இல்லைன்னா அந்த சோனியாரில் நான் ஜெயித்ததில் நானே வந்து வேற ஒருத்தவனை, அதாவது நான் கேவாக இருந்தேன்னா என்னை வந்து மாற்றி இப்போ என்னை வச்சு இது பண்ணி திரும்ப வந்து என்னை கொண்டுட்டேன் அப்படின்னு கிறுக்குப்புண்ட மாதிரி நிறையா கதை எழுதி வச்சுருக்கானோ. லியோ படம் பார்த்திங்கன்னா தெரியும், அதில் வந்து எங்கள் அக்காவையும் கொள்ள வந்தாங்க, நான் அவங்க தப்பிச்சு இங்கே வந்துட்டோம், நான் வந்து 40 வயசு பையனும் அப்படிங்கலாம் கதை எடுத்து வச்சாங்க. அது ஒரு மாதிரி சிங்க்கு நல்லா அந்த மாதிரிலாம் வச்சானோ. அது அப்புறம் சலார் படத்தில் அந்த மாதிரி நான் வந்து ஒரு 30வது ட்ரைபு இல்லை 13வது ட்ரைபு, நாங்கள் அப்படியே உள்ளே போந்து நாங்கள் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து அவங்க வாயிலே விட்டோம் அப்படின்லாம் எடுத்து வச்சுருக்கானோ. எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் கல்கி, அதை நம்பினா நம்ம போங்க.
அதேமாரி அவனுங்களே முட்டா புண்டை, அவனுங்களே இதெல்லாம் வெளில சொல்ல. நான் கேயாக இருந்தாலும் இதை வெளில சொல்ல மாட்டேன். ஆனால் இப்போ நிறைய பேர் வந்து கே இலுமினாட்டி பற்றி பேசிகிட்டு தான் இருக்கானோ. காரணம் என்னவென்றால் இதை என்ன ஃப்ரேம் பண்ணிட்டு போகலான்னு பார்க்கணும் என்ன. அப்புறம் வந்து புள்ளமார் கம்யூனிட்டியை அவனுக்கு என்ன பிளாட்டுன்னா, புள்ளமார் கம்யூனிட்டி தான் 15வது ட்ரைப். அவங்க வந்து தமிழ்நாட்டை வந்து ஆண்டுக்கிட்டு இருக்கிற ஒரு குரூப் அப்படின்னு சொல்லி நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். கேட்டால் நாங்கள்லாம் பொம்பளை பொறுக்கி நாங்கள் தான் வந்து கவர்மெண்ட்டே நடத்துகிறோம், எல்லாம் செட்டியார் நடத்துகிறானோ. எல்லா பேங்க்கு ஸ்கூலு எல்லாமே பார்த்திங்கன்னா செட்டியார் கையில் இருக்குது. செட்டியார் ரெட்டியார் இவன் ஏப்டி பேர் இருக்கணும்லாம் இவனெல்லாம் தான் இலுமினாட்டி, இவனை தான் பண்ணுறானோ. கேட்டால் நாங்கள் கேட்க வந்த நான் தான் இலுமினாட்டி அப்படிங்கிறானோ. இப்படி ஏதாவது மாற்றி மீத்தி பேசி சண்டையை மூட்டி உலகத்தாய்ச்சலான்னு பார்க்குறானுங்க. இலுமினாட்டி யார் அப்படின்னா கே. அவனுங்க பிளட் டைப்பு வேறு, அதேமாரி அவனுங்க கே. அதேமாதிரி இலுமினாட்டி அப்படின்னு போய் நீங்கள் அவங்ககிட்ட சொன்னாலே அவனுங்க பதறுவானோ. அந்த மாதிரி இருக்குது. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். கவர்மெண்ட்டு ஃபார்ம் பண்ணது அவனுங்க தான், பேங்க்கு ஃபார்ம் பண்ணது அவனுங்க தான், ப்ரைவேட் செக்டாரு அவனுங்களது தான். கவர்மெண்ட்டில் தான் எல்லாமே வருது, போலீஸு டாக்டரு, ப்ரைவேட்லேயும் இருக்குது டாக்டரு, இதெல்லாம் இந்தமாரி எல்லாமே அவனுக்கு கண்ட்ரோலில் தான் இருக்குது. கவர்மெண்ட்டுன்னு ஒன்று ஃபார்ம் பண்ணதே அவனை தான் ஃபார்ம் பண்ணி, எஜுகேஷன் சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வந்தது அவனை தான். முன்னாடி உலகம் ஒழுங்காக இருந்தது, அதை அழிச்சதும் அவனுங்க தான். இதெல்லாம் நீங்கள் தான் பார்த்து கேட்கணும். அதேமாரி அவனுங்க எல்லாம் சரண்டர் ஆகணும்னா 9 புண்ணாமலாம் கேசூனியரில் தோத்துட்டீங்க அப்படின்ட்டேன். இருந்தாலும் அவனுங்க சரண்டர் ஆகாமல் பீத்தின்ட்டு இருக்கானோ இன்னும். சரண்டர் ஆகி ஒழுங்காக உங்கள் எப்படி சொல்கிறது, சரண்டர் ஆகணும்னு சொன்னாலும் செத்து தான் போக போகிறானோ அவனும் 9. ஆனால் சரண்டர் ஆனிங்கன்னா அட்லீஸ்ட் ஓரளவுக்கு ஒரு மரியாதை கிடைக்கும். இப்போயுமே நான் என்ன சொன்னேன்னா ஒத்தைக்கு ஓதுறா புண்டாமனோலாம் அப்படின்னேன். மோதவில்லை. அப்பயுமே வந்து என் குழந்தைய கொண்டுவேன், என் ஒய்ஃபை கொண்டுவேன் அப்படின்னு என் ஃப்யூச்சர் ஒய்ஃப்ஸ் எல்லாம் வந்து வேணுன்னே தப்பாக, அதாவது ரொம்ப ஒரு மாதிரி கேவலமாக படத்துலலாம் நடிக்க வச்சு நாங்களாம் வேறு லெவலுங்கிறானோ. 9 புண்டை அவனும். அவனை கே அதுமாரி அவனும் அதுதான், அவனை ஒரு மென்டல் குதி ஒரு மாதிரி. ஸோ அதுதான். இதை நான் வந்து எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரில. அதெல்லாம் உங்களுக்கு வச்சா தெரியாது. ஏன்னா அவனுக்கு மேக்ஸிமம் பண்ணுறது எல்லாமே சூனியை வச்சு தான் பண்ணுறான். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு தான் நான் சூனியத்தை வச்சு இதெல்லாம் வச்சு காட்டினானோ. இதை காட்டிகிட்டு இருக்கிறதும் கடவுள் தான். அதேமாதிரி நீங்கள் நம்பினா நம்புங்க, நம்பாட்டி போங்க. இது மாதிரி நிறையா இருக்குது. எனக்கு சூனியம் இங்கே வச்சுருவானு, எனக்கு இங்கே இல்லை, உடம்பு ஃபுல்லாக இருக்குது. என் ஒய்ஃபை திட்ட வச்சானோ, எங்கள் அப்பா அம்மாவை திட்ட வச்சானோ, எனக்கு நெஞ்சுலி வர வச்சானோ, என்னை எப்படி வேணாலும் காட்ட முடியும். என் மூளையை கட்டி வச்சுருக்கானோ, நான் யோசிக்கிறத கட்டிடணும், நான் யோசிக்கிற மாதிரி வேறு ஏதாவது யோசிக்க வைக்க முடியும். இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. சூனியத்தில் எவ்வளோ இருக்குது. வெரைட்டி காட்டினானோ 7 வருஷமாக எனக்கு வெரைட்டி காட்டிகிட்ருக்கானோ. எல்லாம் எழுதுறதே கடவுள் தான். ஏன் அப்படின்னா அதுதான் சேலஞ்சு. இவனுங்க சொல்கிற பிளாட்டை அவனுங்க அழகாக எழுதி ஒரு மாதிரி என்னை டார்ச்சர் பண்ணுவானோ. அது கிட்டத்தட்ட 7.1 மாதமாக நடந்துகிட்ருக்கு. இதுதான் நடக்குது. எங்கே போனாலும் ஏதாவது பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். வித்தியாசமாக டிசைனாக ப்ராப்ளம் ஆல்வேஸ் வில் கம் அப்படின்னு ஆனோம். 2000 எப்பயோ அதுலேருந்து இன்னும் பிரச்சனை வெரைட்டியாக வந்துட்டுருக்கு. படமாக எடுத்து தள்ளுறானோ. இதெல்லாம் அவனுங்க தான் எடுக்கிறானுங்க. ஆனால் கடவுள் தான் அந்த மாதிரி படம் எடுத்து எனக்கு கொஞ்சம் அப்பப்போ காட்டுவானுங்க. இப்போ நான் படம் வாங்குறதுல ஒன்றும் இல்லை, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இன்னும் மோசமாக போய்ட்டுருக்கு லைஃபு. இதுதான் நடக்குது. ஸோ இலுமினாட்டியெல்லாம் சரண்டர் ஆகிடுங்க. அதேமாரி என் கூட மோதனன்னு ஒரு சில 9 பேர் கொடுத்துருக்கு. ஊருக்கு முன்னாடி வச்சுக்கலாம் சோனியத்தை எடுத்துகிட்டு. என் எக்ஸோ ஸ்கெலிட்டனு அப்புறம் வந்து அந்த வாலியோட பவர் இதெல்லாம் கட்டிகிட்டே கூட மோதி பார்க்கலாம். அதை விட்டுட்டு பேர் கொடுத்துட்டு செத்துட்டு நாங்கள் தான் கொண்டுட்டோம், நாங்கள் தான் 9 அப்படின்னு. அப்புறம் நாங்கள்லாம் சரண்டர் ஆகலான்னே இருந்தோம், நீங்கள்லாம் தான் சாவுன்னு சொன்னீங்க அப்படின்லாம் சொல்லி 9 பட்டத்தை வாங்கிக்காதீங்க. உங்கள் சரண்டர் ஆகணா 9 பண்ணாலும் கே சோனியாவில் தோத்துட்டேன்னு முதல்ல ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆகலாம். இனிமேல் எங்கள் யாருக்கும் பிளாட் வைக்கக்கூடாது, நடிக்க வைக்கக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, என்னை டார்ச்சர் பண்ணக்கூடாது, எங்கள் யாரையுமே தொடக்கூடாது, எங்கள் யாரையும் டார்ச்சர் பண்ணக்கூடாது. தோத்துட்டேன்னு ஒத்துட்டு சரண்டர் ஆகணும் 9 பண்ணிட்டாங்க.